ஸோ லிவி, இப்போ இன்னைக்கு இவங்க தான் கேம் சேஞ்சரா இருப்பாங்க நீங்க சொன்னீங்கன்னா, சாம்பியன் டிராஃபில ஃபைனல் ஆஸ்திரேலியா மேட்சஸ் கூட நம்ம வந்து ஹெட்டை தூக்க வேண்டியதுக்காக நம்ம செட் பண்ண ஒரு ஆள் வருண் சக்கரவர்த்தி. அதே மாதிரி இன்னைக்கு பவர் பிளேல வருண் சக்கரவர்த்திக்கு போலிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இவர் ஹெட்டை தூக்குனா மட்டும்தான் கேம் சேஞ்சர்ஸுக்கு நம்ம வரும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் இந்த துருப்பு சீட்டை அவங்க பயன்படுத்துவாங்களா? ஸோ கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டை தூக்குறதுக்கு கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி வந்து முன்னாடியே போட வைப்பாங்க. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு எதிராக வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தியை எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல போட வச்சாங்க அப்படின்னா இந்த ஹெட்டை தூக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு கேகேஆரோட தலையெழுத்தே இன்னைக்கு மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூப்பர் லிவி. இப்போ இன்னைக்கு மேட்ச் யார் வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு, மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வினோமீட்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லிவி கிட்ட கேட்கலாம். லிவி, இன்னைக்கு மேட்சஸ்ல முக்கியமா இந்த வினோமீட்டர்ல என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா கேகேஆர் டீமும் வெயிட்டா இருக்கு, அதை விட வெயிட்டா எஸ்ஆர்ஹெச் இருக்கு. உங்களுடைய வின்னிங் ப்ரெடிக்ஷன் என்ன? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஒரு 65% நான் கொடுப்பேன். ஏன்னா அவங்களோட டீம் கேகேஆரை கம்பேர் பண்ணும்போது அவங்க டீம் நல்லாவே இருக்கு. எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த 65% வந்து கண்டிப்பா இன்னைக்கு உறுதியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ 65-35 அப்படின்னு லிவி சொல்றாரு. ஆனா நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் டீமும் ஜிடியும் பழி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் தோல்வியிலேருந்து வராங்க, இவங்களும் தோல்வியிலேருந்து வராங்க. ஆனால் அவங்க வந்து பயங்கர மரண வழியிலேருந்து வராங்க. ஆனால் மக்கள் என்ன மாதிரியான டீமை செட் பண்ணியிருக்கிறாங்க, யாருக்கு அதிக ஆதரவு செல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்முடைய வினோமீட்டர்ல மக்கள் அளித்திருக்கிற ஆதரவு என்ன, எஸ்ஆர்ஹெச்சா ஜிடி இதுவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தற்போது இருக்கிற வினோமீட்டர் யாருக்கு சொல்லுது அப்படின்னா கேகேஆருக்கு வெறும் 29% தாங்க. 71% பேர் தற்போது எஸ்ஆர்ஹெச் சூரியன் தான் இன்னைக்கு உதிக்க போகுது, சூரியன் தான் அடிச்சு பட்டைய கலப்ப போகுது, இரவுல சூரியன் இன்னைக்கு வந்து செமையா வேலை செய்ய போகுது அப்படிங்கறதா இன்னைக்கான வினோமீட்டர் நமக்கு சொல்லி தர விஷயம். சோ 29% கேகேஆருக்கும் 71% எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் சொல்றாங்க. ஆனா கேம் எப்படி வேணா சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கேகேஆரும் சும்மா கிடையாது, வேற மாதிரி ரெடி ஆயிட்டு வராங்க. சோ ஷாருக் கான் டீம் இன்னைக்கு வந்து வேற ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இன்னைக்கு பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தகவல் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சா இல்ல கேகேஆரா அப்படிங்கிறது இன்னைக்கு 7:30 மணிக்கு தான் தெரியும்.